ஏகே விடாமுயற்சி பகைய பொதச்சி போராடிடுடா எதையும் துணிஞ்சு ஏகே ஏகே ஏகே. நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து ஆட் பண்ணிருக்கலாம், நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது தேங்க்யூ ஃபார் அவங்களுக்கு போட்டவங்களுக்குலாம் தேங்க்யூ. அதே மாதிரி விடாமுயற்சியோட ஒரிஜினல் கம்போசர் அனிருத் சார் வந்து அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி மேபி இந்த சாங் பார்த்துட்டு மோனிஷ் சாரோ இல்லை என்னையோ அவர் வந்து நெக்ஸ்ட் இதுல கூப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். எனக்கு தெரியுங்க, நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, எனக்கு எஸ்டிஎஸ் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல நான் 10வது படிக்கும் போது அவரு 12வது. சிரிக்கக்கூடாது யாருமே, ஓகே? எங்க அக்கா என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நான் வந்து சிம்பு மாதிரி இருக்கேன். இதை சொல்லிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு அப்படின்னா ஹே தேர் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரகாஷ். இன்னைக்கு கூட ஹைடு கார்த்தி அவர்களும் மோனிஷ் அவர்களும் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயம் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, அண்ட் டாக்கிங் அபவுட் ஏகே ஆந்தம், அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வயர்லாம் வச்சு எல்லாருமே வந்து படத்துல வைக்க சொல்லி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம பார்க்க முடியுது, இதை படத்துல வைங்க அப்படின்னு. ஸோ அது எப்படி உருவாச்சு, அதுக்கான ஐடியா எங்கிறது வந்து? அது வந்து ஆக்சுவலா தம்பி ஒருத்தன் டென்கோட்டா சேனல் இருக்கு இல்லையா, அதுல வந்து எடிட்டர் ஒர்க் பண்ணிருக்கான். அவன் வந்து லைக்காவோட டீம் தான் ஆக்சுவலா. ஓகே, அவங்க மோஸ்ட்லி படத்தோட ப்ரொமோஷனுக்காக வெளியே அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுவாங்க. அதுல அவன் வந்து நம்ம பண்ண ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு சாங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது வேட்டையனுக்கே ஒன்று பண்ணோம், அது பெருசா வெளியே தெரியல. அவங்க அந்த டீம் அதை பார்த்து நம்ம கூட ஒர்க் பண்ணது பிடிச்சதுன்னு சொல்லி அடுத்து இதுக்கு சொன்னாங்க, ஏகே ஆந்தம் பண்ணோம். ஆக்சுவலா விடாமுயற்சிக்கு ஒரு சாங், அவ்வளவுதான். அது ஆந்தம்ன்றதுலாம் அப்போ லேட்டரா தான் வந்தது. அதுல அந்த மாதிரி ஐடியா ஒன்று பண்ணி ஒரு பீட் மட்டும் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு ஆரம்பத்திலேயே இந்த சாங் வந்து ஹைடனா போறது என் மைண்ட்லேயே கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த சாங் வந்து கம்ப்ளீட்டா வேற ஜான்ரா, வேற மாதிரி ஒன்று புதுசா பண்ணலாம், ஆல்ரெடி நிறைய வந்துருச்சு, அது மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. ஆனா இங்க ஃபீல்டுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கா மாதிரி 3 நாள்ல ஒரு பாட்டு பண்ணணும், இல்லை 4 நாள்ல பண்ணணும் அப்படின்னு வருது. அப்ப தேல்பத்ரி சிங் மாதிரி நேரம் எனக்கு இவர் தான் இருக்காரு, வேற வழி இல்லை. ஏதாவது சாங் சீக்கிரமா முடிக்கணுமா, வேற போட்டிருப்பீங்களா? ஆமா, நான் உண்மையை ஒத்துக்கணும். சரி சரி. அதுல வந்து இப்போ டைம் இல்லை அப்படின்னும் போது என்கிட்ட விட்டாங்க. அது என்ன கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்காது, பெரிய ப்ரொடக்ஷன்ல இருந்து வருதுன்னும் போது அவங்க கொடுக்குற சிங்கர் தான் போக முடியும். எனக்கே கொடுத்துருன்னு கேட்டு இருந்தேன். டக்குனு ஒரு கால் பண்ணாரு, அது ஒரு அடுத்த நாளே இருக்கும், ஒரு ஈவினிங் டைம்ல கால் பண்ணி இன்னைக்கு வந்துடுறீங்களா என்ன சொல்றேன்னு கேட்டேன். இல்ல உங்களுக்கே கொடுத்துடலாம், ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல சொல்ற நபர்களோட வாய்ஸை தவிர்த்து எனக்கு உங்க வாய்ஸா ப்ராப்பரா இது கரெக்டா சூட் ஆகும்னு தோணுது. சொன்ன உடனடியா போனோம். ஒரே நைட்ல முடிச்சோம். 2 நாள் எடுத்தோமா, ஒரு நாள் முடிச்சிட்டோம். ஒரு நாள் இன்னொரு கொஞ்சம் வேற ஒரு சில விஷயங்கள் பண்ணதால ஒரு செகண்ட் டேவும் அது திறந்து போச்சு. நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து ஆட் பண்ணிருக்கலாம், நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது தேங்க்யூ ஃபார் அவங்களுக்கு போட்டவங்களுக்குலாம் தேங்க்யூ. மியூசிக் லவர்ஸா இருக்காங்க. அதே மாதிரி விடாமுயற்சியோட ஒரிஜினல் கம்போசர் அனிருத் சார் வந்து அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி மேபி இந்த சாங் பார்த்துட்டு மோனிஷ் சாரோ இல்லை என்னையோ அவர் வந்து நெக்ஸ்ட் இதுல கூப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். திஸ் இஸ் ஃபார் ஏகே. தொட்டு பார் மேல இடி இறங்கும், பயமே கிட்ட வர நடுங்கும், நடலும் கூட வரும் ஒதுங்கும், தனியால் இல்ல. தொட்டு பார் மேல இடி இறங்கும், பயமே கிட்ட வர நடுங்கும், நடலும் கூட வரும் ஒதுங்கும், தனியால் இல்ல. பொட்டு சூட்ட போட்டு கிட்டி என்ட்ரி கொடுத்தா சத்தம் கேட்க சில்ற கூட்டம் அலறிடணும். ஸ்கெட்ச போட்டு சம்பவம் இறங்கி புட்டா சொட்ட சண்டை சீன புரிஞ்சுக்கணும். முயற்சி தடைய உடைச்சி தீயாகிடுடா இருள எரிச்சு, விடாமுயற்சி பகைய பொதச்சி போராடிடா எதையும் துணிஞ்சு, விடாமுயற்சி தடைய உடைச்சி போராடிடுடா எதையும் துணிஞ்சு, விடாமுயற்சி பகைய பொதச்சி போராடிடுடா எதையும் துணிஞ்சு. நீங்க முன்னாடி வந்து எப்படி இன்ஸ்டால வந்து ஒரு சில மியூசிக்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கும், அதெல்லாம் எடுத்து பார்த்தா நீங்க பண்ண மியூசிக்கா இருக்கு. அந்த வாத்தி ஸ்வாக் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டால ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டா உருவாச்சு. பின்னாடி பார்க்கும்போது நிறைய விஜய் சாருக்கான படங்களுக்காக பண்ணி இருந்திருக்கீங்க, ஒரு லியோக்கா இருக்கட்டும் இல்ல பீஸ்டுக்கா இருக்கட்டும். விஜய் சார் மேல அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு, அதை பத்தி சொல்லுங்க. அதுலயே தெரிஞ்சிருக்குமே, நான் பயங்கரமான ஹார்ட் கோர் விஜய் சார் ஃபேன். எல்லார் படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவேன். இந்த விஜய் சார் ஒரு கூடுதல் எமோஷன் ஒன்று, சின்ன வயசுல இருந்தே பார்த்து கனெக்ட் ஆன ஒரு பாண்ட் ஒன்று இருக்கும்ல. அதனால எப்படின்னா அவருக்கு ஒரு படம், அவர் படத்துல நம்ம பேர் வந்து மியூசிக் மோனிஷன் வரணும், பிஜிஎம் எல்லாம் பிளாஸ்டின் எல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். இப்பயே கிளம்பிட்டாரு அவரு. சரி, அந்த ஆசை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதனால அடுத்த பிளான்ல சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்காக அப்படியே பாட்டு பண்ண ஆரம்பிச்சு இப்ப அடுத்து
தளபதி 69க்கு நம்மளே ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான். ஒரு 5 பாட்டு படத்துல இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 பாட்டு வரும். விஜய் சாருக்கா ஒரு 5 பாட்டு ஐடியா வந்து அது சாங் வந்து அதோட ஒர்க் பேசுற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அது அதான் நீங்க சொல்றீங்களா எடுத்து பார்த்தா நீங்க பண்ணதா இருக்கு அப்படின்னு சொல்லி, அது நம்ம என்ன தெரியலனாலும் நம்ம சாங் தெரியுதுன்னு ஒரு சந்தோஷம். பட் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இந்த வாத்தி ஸ்வாக் வந்து பல இடங்கள்ல செலிபிரிட்டிஸ் அவங்களோட போட்டோக்கு யூஸ் பண்ணதை பார்த்துருக்கோம். விஜய் சார் போட்டோ போடும்போது ட்விட்டர்ல யூஸ் பண்றதை பார்த்துருக்கோம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் நம்ம நேம் அதுல வரலங்கிற வருத்தம் இருக்கானா? இருந்துச்சு. பட் ரொம்ப அப்படியே டவுன் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு என்னன்னா ஒரு ஒர்க் பண்றோம், எதை நினைச்சு பண்ணமோ அது சக்சஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு பேரு தான் தெரியல. அது லியோ ஆடியோ லான்ச்லயும் போட்டு ஆடினாங்க. விஜய் சார் கேட்டாரு, டன். ஈவன் தோனியே கேட்டார். அதை எப்படின்னா சேப்பாக்குல போட்டு அந்த சாங். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேருமே சாங்க கேட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. அவ்வளவுதான். அண்ட் இண்டி மியூசிக் பத்தி ஒரு சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இப்போ ஒரு மேசிவ் growth நம்மளால பார்க்க முடியுது. சோஷியல் மீடியால எங்க தெரியுமா இண்டிபெண்டன்ட் மியூசிக்கான வரவேற்பும் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த growth எப்படி பாக்குறீங்க? நீங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிற வந்து இண்டி மியூசிக் பாத்தீங்கன்னா வேற ஒரு டிசைன் எடுத்திருக்கு இண்டி மியூசிக்கு. இப்போ ரீசெண்டா நிறைய புது ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. சாய் அபயங்கர், அசல் கோளாறு, பால் டப்பா எல்லாமே வந்திருக்காங்க. அவங்களாம் ஒரு ஆக்சுவலி ஷவுட் அவுட் கொடுக்கணும். ஏன்னா இண்டி மியூசிக்கை வந்து இப்படிதான் ப்ராப்பரா எடுத்துட்டு போலான்ட்டு ஒரு 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 செக்மெண்ட் கூட்டு வந்தது அவங்க தான் நினைக்கிறேன். பூனும் இருக்கு பேனும் இருக்கு பிரதர். இப்போ தான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் செம்மையா பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா அது எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிருது இல்லை. ஓகே, பண்ற எல்லாரும் புதுசா நல்ல பாட்டு வச்சிருக்காங்கன்னா எல்லாருக்குமே அந்த ப்ரொடக்ஷன் அதே மாதிரி வேல்யூ கிடைச்சிட மாட்டேங்குது. இங்க நிறைய லேபிள்ல என்ன இஷ்யூ இருக்குன்னா, இதை சொல்லாமான்னு தெரியல, பட் நான் சொல்றேன், பேர் சொல்லாம சொல்றேன். அதான் இப்ப எப்படின்னா ஒரு ட்ராக் இருக்கு, அந்த ட்ராக்கை நம்ம அந்த லேபிளுக்கு கொடுத்து அவங்க அதை கேட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு திருப்பி சொல்றதுக்கே நிறைய டைம் ஆயிடுது. ஓகே, இன்னொன்னு கூட இருக்கு. அதே மாதிரி இப்ப அந்த சொல்லிட்டு ஆமா இப்ப அந்த ட்ராக் நல்லா இருக்கு அப்படின்னா அதை இப்ப நம்ம பாக்குற சாங் மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் பண்ணிட மாட்டாங்க. எடுத்து தேர் ஆஸ்கிங் எ நோன் ஃபேஸ் அந்த மாதிரி கேக்குறாங்க. ஆமா, தெரிஞ்ச மூஞ்சி வேணும். உள்ள இப்ப ஆர்டிஸ்ட் யாரா இப்போ நான் சமபோதில இவர் சாண்டி மாஸ்டர் இருக்காருல்ல, அந்த மாதிரி இப்ப புதுசா பிக் பாஸ் வெளியே வந்த உடனே சாண்டி மாஸ்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தார். அதான் எங்களோட ஐடியா, அவரை போய் அணுகலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க அவரு இருந்தாதான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி வேணும் உங்களுக்கு. ஒரு ஒரு ஏதோ ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேஸோ ஒரு நபரோ யாரோ அங்க இருக்கணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஃபேமஸான எல்லா இந்தியா எடுத்து பாருங்க, புதுசா இங்க இருந்து ஒருத்த வந்து பயங்கரமா பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஒரு கொலாபரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல ப்ரொடக்ஷன் பயங்கரமா இருக்கும், இல்ல ப்ரொடக்ஷனா இருக்கும். இல்ல அவர் வந்து பயங்கர ப்ரொடக்ஷனான ஆளா இருப்பாரு. இந்த சென்ஸ் வெல்த்தியா சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு சாங் கிரியேட் பண்ணி வீடியோவா எடுத்துட்டு போய் ப்ரொடக்ஷன் ஒரு லேபிள் கிட்ட கொடுத்தா தே வில் போஸ்ட். அது எல்லா கம்பெனிலும் அப்படிதான் இருக்கு. லேபிள் அப்படின்னா என்கிட்ட பாட்டு இருக்கு, அதை நீங்க எனக்கு ரிலீஸ் பண்ணிக்கோங்க ப்ரொடக்ஷன் பண்ணி, அதுக்கு தான் அந்த லேபிளே இருக்கு. டபுள் கேட்போம். ஆனா இப்ப எப்படின்னா நாங்க ரிலீஸ் பண்றோம், நீங்க சாங்க வச்சு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நல்ல ஆர்டிஸ்டா புடிச்சிட்டு வாங்கன்ட்டு அந்த காசு தான் நான் லேபிள் கிட்ட போறேன். அவங்க இதான் சொல்றாங்க. இவர் சொன்னதா காசு இருந்தா நானே ரெடி பண்ணி நானே ப்ரோமோட் பண்ணி நானே பண்ணிப்பேன். என்ன அவங்க சேனல்ல போட்டா ஒரே வீடியோல ஃபேமஸ் ஆகும், எந்தல போட்டா ஒரு 3 வீடியோ 4 வீடியோ, ஆனா 4மே என் சேனல்ல இருக்கும். அது ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும். அந்த காசு தான் நான் எந்தல போட்டு போயிருவேன். பெரிய லேபிள் கிட்ட போனா அவங்க நீங்க பாட்டு பண்ணி எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அதாவது எல்லாத்தையும் முடிச்சு சவுண்ட் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபார் ஆர்டிஸ்ட், லிரிக்ஸ், இது அது லைட்டிங் வச்சு வீடியோ எடு, என்ன வேணா பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிடு. டோட்டல் அவுட் ப்ராடக்ட் ஒன்று இருக்கும்ல கையில. ஆமா, சமபோத மாதிரி சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து பேரம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆமா, இந்த ப்ராடக்ட் வந்து வச்சாதான் அவங்க பேரம் பேசுவாங்க, இல்லைன்னா கஷ்டம். ஆனா இந்த ப்ரொடக்ஷன் தேர்றது யார் நம்மள நம்பி அவ்வளவு பைசா ஒருத்தர் போடணுமே ஒரு இந்திய மியூசிக். ஆமா, அதனால வெல் நோன் ஃபேஸ் வேணும், அவங்க கிட்ட போய் பேசணும், அவங்களுக்கான பட்ஜெட். அங்கதான் இங்க ஸ்ட்ரகிள் இருக்கு. அதான் அசல் கோலா இருக்காருல, அவர் மேல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்க அப்படி இப்படியே தட்டு மாதிரி வந்து இப்ப திங்க்ல ஒரு சாங் பண்ணி அவரோட சேனல் ரிலீஸ் பண்ணாரு. அது ஒரு நல்ல விஷயம். அது அவரோட சேனல் ரிலீஸ் பண்ணாரு. நான் வெளியே கொடுத்து இல்லாம நான் அவருக்கு அசல் 416 ஒரு அதுல அவர் ரிலீஸ் பண்ணாரு. ஆனா அதான் உங்களோட இது பார்க்கும்போது யுவன் அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு பார்க்க முடியுது. எப்பவுமே யுவனோட இதுவாவே இருந்தது. காரணம் என்ன இருக்கு அது தெரியல. யுவன் அப்படின்னாலே ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்குது எனக்கு. அவர் ஃபேமிலி மெம்பரா தான் பார்ப்போம். நம்ம ராஜா சார் ஃபேமிலி இருக்குல்ல, அது மொத்தமா எங்க ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணி எங்க அப்பா பண்ண வேலை. அந்த மாதிரி வீட்டுல போட்டோ வைக்கிறது, எப்ப பாரு ராஜா பத்தி பேசுறது, ராஜான்னு சொல்றேன் சார், ராஜா சாரை பத்தி பேசுறது அப்படியே இருக்கும். எனக்கு இதுல என்ன சந்தோஷம்னா, பிரேம்ஜி நமக்கு ஒரு பாட்டு பண்ணாரு. ஓகே, ஆமா, அது ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்து நமக்கு பாட்டு அது மாதிரி இருக்கும். அவரு செம்ம மனுஷன். அவரு கேட்ட சாங் கேட்டு பீஸ்டுக்கு பண்ண பாட்டு தான். ஓகே, ட்ராக் கேட்டுட்டு இதை நான் சொல்றேன், அவர் வந்து ₹1 கூட வாங்கல. ஓகே, ஆமா, அது அவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு. ட்ராக் கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. அதான் இதே பிரச்சனை தான், இண்டிக்கு இருக்க பிரச்சனை மாதிரி தான். என்கிட்ட காசு கிடையாது, நான் ட்ராக் தான் இருக்கு கேட்டு பண்ணுன்னு கேட்டாரு. நான் பாரம்பரியன் வந்து பாடி கொடுத்துட்டு போனாரு. நீங்க எஸ்டிஆர் வாய்ஸ் எல்லாம் எடுப்பீங்க அப்படிங்கறது கேள்விப்பட்டு எஸ்டிஆர் வாய்ஸ்ல பாட்டு நீங்க கேட்பீங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, எனக்கு எஸ்டிஆர் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
சின்ன வயசுல நான் 10வது படிக்கும் போது அவரு 12வது. அந்த ரேம்ப் வாக் வந்தாரு பாருங்க, நான் அப்ப கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். யாருங்க அந்த ஆள்? இந்த ஆள் வந்தவங்க எல்லாரும் தட்டுறேன். எனக்கு அப்ப தெரியாது அவருதான் எஸ்டிஆர்னு எனக்கு தெரியாது. நான் உட்காந்து பாக்குறேன், எல்லாரும் எஸ்டிஆர் கத்த கத்த. எனக்கு அப்பத்துல இருந்து அவரோட ஃபேன் ஆயிட்டேன் நான். எனக்கு அப்படியே அவரை மாதிரி பண்ணணும், அவரை மாதிரி செய்யணும் எனக்கு ரொம்ப ஆசை. நான் சார் கிட்டே அதை சொல்லணும்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த கரெக்டா வருது சார் கொச்சின் அடிப்பா வந்துட்டு போறாரு. யாராவது மகந்து நிக்கிறது இல்ல பாவம் சில வாட்டி ஆயிடும், சில வாட்டி பேசும்போது அந்த மாதிரி ஆயிடும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா நிஜமா நான் என்னோட நார்மல் வாய்ஸ் இதான், என்னோட நார்மல் வாய்ஸ்ல. ஆனா கொஞ்சம் பொல்ல கடிச்சு நீ கூட ட்ரை பண்ணலாம். நீ பொல்ல கடிச்சிங்கன்னா அது எஸ்டிஆர் வாய்ஸ் ஆயிடும். அப்படியே நான் பொல்ல கடிச்சிட்டு பேசுறேன் எஸ்டிஆர் வாய்ஸ் வருது, பரவாயில்ல. டப்பிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. பல்ல கடிச்சு அழுத்தி பேசுனீங்கன்னா சாரோட வாய்ஸ். எனக்கு சார் ரொம்ப ரொம்ப எனக்கு கெட்டப்பாவும் நீங்க எஸ்டிஆர் கெட்டப்ல தான் இருக்கீங்க போல இருக்கு. லைட்டா அந்த சாயல் இருக்கும், உண்மையிலே இருக்கும். இல்ல எங்க அக்கா சொல்லிட்டாரு சிரிக்க கூடாது யாருமே. ஓகே, எங்க அக்கா என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நான் வந்து சிம்பு மாதிரி இருக்கேன். இதை சொல்லிட்டு சிரிக்க கூடாதுன்னு அப்படின்னா நானே சிரிச்சுட்டு. ஒரு 15-16ல சரக்கதான் அடிச்சு பார்த்தோம். 20 வயசுலதான் குடியிலதான் வாழும். நீ கண் மூடி திறப்ப மச்சான், அரை பாட்டில் காலம் போவோம். நீ கோட்டரி முடிப்ப மச்சான், நாங்க 1.5 தாண்டி இருப்போம். ஒரு நாள் ஒரு நண்பன் வந்தான், நானும் குடிப்பேன்னு ஊத்த சொன்னா. சரி பீரதான் ஊத்தி குத்தோம், தம்பி குச்சதுங்க தாயிட்டான். போதுன்னு சொல்லி பார்த்தோம், கொய்யால வேளாணும் திட்டி பார்த்தோம். சும்மா கெத்தாதான் ஊத்துனாரு, ஒரு கட்டிங் தான் ஊத்தி குத்தோம். ஒரே வாந்தி வாந்தி வாந்தி, டேபிள்ல வாந்தி, ரோடெல்லாம் வாந்தி. டேக் ஒன் சேனல்.